பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தீமைக்குள்ளாடி அகப்பட்டு கிடக்கிறீர்களா? எப்பொழுது என் வாழ்க்கையில் இந்த தீமை மாற்றப்படும்? எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும்? இந்த தீமை என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, நிழலைப் போல என்னையே நெருங்கி கொண்டிருக்கிறதே, நான் இதிலிருந்து எப்பொழுது விடுபடுவேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், உன் தீமையை நான் மாற்றி தருவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு வரக்கூடிய தீமைகள், நமக்கு வரக்கூடிய நன்மையினாலே அதை நாம் வெல்ல வேண்டும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாய், எதிரிடையாய், எதிராளியாய் அநேக சத்துருக்கள் எழும்புவார்கள். நம்முடைய மேன்மைக்கு விரோதமாய், நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்கள் நமக்கு தீமை செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் நன்மையை செய்து அந்த தீமையை முறியடிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனுஷன் நமக்கு தீமை செய்தால் அந்த தீமையை நினைத்து நாம் கோபம் கொள்ளாமல், அந்த தீமை அவன் செய்து விட்டானா, அவன் அந்த காரியத்தை செய்து விட்டானா, அதற்காக நானும் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய பழகினோமேயானால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அபரிவிதமான உயர்வை தந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் தன் சொந்த சகோதரர்களால் யோசேப்புக்கு தீமை வந்தது. ஆனால் யோசேப்போ அந்த தீமையை நன்மையால் வென்றான். தன் சகோதரர் மேல் அவன் கசப்பு கொள்ளவில்லை. நாட்கள் ஒன்று வந்தபோது யோசேப்பின் மேல் வைக்கப்பட்ட அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றும் காலம் வரும் வரைக்கும் யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் அந்த காலங்கள் வந்தபோது தன்னுடைய சகோதரர்களை தன் தேசத்துக்கு அழைத்து வந்த யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்க விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி காட்டினாரே. ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தார் உனக்கு தீமை செய்கிறார்களா? உன் சொந்த பந்தங்கள் உனக்கு தீமை செய்கிறார்களா? உன்னுடைய நண்பர்கள் உனக்கு தீமை செய்கிறார்களா? யார் உனக்கு தீமை செய்தாலும் அதை நீ தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தினார் உடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் தொழிலில் தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனங்களை கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி ஜெபிக்க உங்களுடைய இருதயம் ஒத்துழைக்கிறதோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் அல்லவோ? அந்த தெய்வந்தான் சொல்லுகிறார், நீ தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். நீ தீமையை நன்மையினால் வெல்லும்போது உனக்கு அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் தங்கும். நீயும் மற்ற மனுஷர்களைப் போல, நீயும் மற்ற ஜனத்தைப் போல கசப்பும் வைராக்கியமும் மாம்சத்தின் கிரியையும் உன் இருதயத்தில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம், நீ தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம். நீ கசப்பு வைத்திருந்தாலோ, நீ தீமை வைத்திருந்தாலோ, அந்த ஜனம் என்னை துன்புறுத்தி விட்டார்கள், அந்த ஜனம் எனக்கு தீமையை தான் வருவித்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் அந்த ஜனத்துக்கு விரோதமாய் நான் எழும்புவேன் என்று நீ உன் இருதயத்தில் எண்ணம் கொள்ளாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் மகனே.
நான் யுத்ததாரியாய் நிற்கிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஏது ஜனம் உனக்காக விரோதம் கொண்டு எழும்புகிறார்களோ, உனக்காக விரல் சூண்டுகிறார்களோ, உன்னை நிபச்சொல்லுக்குள் ஆக்குகிறார்களோ, உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ, அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நான் நிற்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நீ தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமானால், முதலில் உன்னுடைய தீமையை நீ வெல்ல வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமையை வெல்ல வேண்டும். அதை நன்மையால் மாத்திரமே வெல்ல முடியும். ஒரு மனுஷன் உனக்கு தீமை செய்யும் போது அந்த மனுஷனிடத்தில் நீ நன்மையானதை செய்து பார். உனக்கு ஒரு மனுஷன் தீமையை செய்ய நினைத்து அவனுடைய நாட்களில் அவன் விழுந்து கிடக்கும் போதோ, அவனுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போதோ, நீ எனக்கு தீமை செய்தவன் தானே என்று நீ அவனிடத்தில் போய் பேசாமல் அவனுக்கு நீ உதவி செய்து நன்மைகளை செய்யும் போது அவனுடைய இருதயம் நினைக்கும், ஐயோ அன்று ஒரு நாள் இவனுக்கு நான் தீமை செய்தேனே, அவன் அந்த தீமையை மனதில் வைக்காமல் என் ஜீவனை பாதுகாத்தானேன்னு சொல்லி உன்மேல் இரக்கம் வைத்து உன்மேல் பாசம் வைத்து உனக்காக அவன் பிரயாசப்படும் போது அவன் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் குடும்பத்தில் வந்து சேரும் அல்லவோ. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீமையை விட்டு விலகு, நீ நன்மை செய்ய பழகிக்கொள். நீ எப்பொழுதும் மற்ற ஜனத்தை போல தீமை செய்வதற்கு முற்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு கற்று தந்தீங்களே ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு நன்மை செய்த தகப்பன் நீர் அல்லவோ. அந்த மல்கியூஸின் காதை வருத்த போதிலும் கூட கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த ஜனத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய பழகிக்கொள். நீ தீமையை நன்மையினாலே வெல்ல பழகிக்கொள். நீ தீமையை எதிர்த்து நிற்காமல் அந்த தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து பார் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு அநேகர் தீமை செய்தார்கள், ஆனாலும் நான் அவர்கள் மேலே வைராக்கியமோ கசப்போ வைக்காமல் அவர்களுடைய காரியத்தில் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நான் தீமையை நன்மையால் வென்று கொண்டிருக்கிறேன், அதனால் என் குடும்பம் பிழைத்து கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் எத்தனை பேரை சொல்லுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை ஊற்றி கொடுப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ தீமையை நன்மையினாலே வெல்லு என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யக்கூடிய கரங்களாய் எங்கள் கரங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்களும் அந்த மனுஷர்களைப் போல விரோதம் செய்யாமல், கலகம் செய்யாமல், பாவம் செய்யாமல், அடித்தடிகளுக்கு போகாமல் தேவநாமம் மகிமைப்படும்படிக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் அந்த தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த குடும்பங்கள் எல்லாம் தீமையை நன்மையால் வெல்லக்கூடிய குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.